அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளை, மீண்டுமாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காலை தியானத்தில் என்ன நோக்கத்தோடு, பொருத்தனையோடு, ஜெபத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நமக்கு அருளி செய்திருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பல்வேறு பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் இதனை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, காரணம் இல்லாமல் பிறரை சபித்தல் பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நாம் பாவம் என்று சொன்னவுடனே பொய் பேசுவது பாவம் என்று நாம் நினைக்கிறோம். பொய் சாட்சி சொல்லுவது பாவம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒருவரை சபிப்பதோ, காரணம் இல்லாமல் சபிப்பதோ, அதுவும் பாவம் என்பதைத்தான் இந்த திருமறை பகுதிகள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. பிலேயாம் இங்கே இஸ்ரேல் மக்களை சபிக்கவில்லை, ஆனால் சபிப்பதற்காக அவர் புறப்பட்டு போகிறார். அப்போதுதான் கடவுள் அவரை வழிமறித்து, நீ நான் சொல்லுவதை மட்டும் என் மக்களுக்கு சொல் என்று சொல்லி அவரை நெறிப்படுத்தி அனுப்புகிறார். பிறரை காரணம் இல்லாமல் சபிப்பது, ஏங்க நாங்கள் காரணம் இல்லாமல் சபிக்க போகிறோம், ஏதாவது காரணம் இருந்தால் தானே சபிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மை விட ஒருவர் வளர்ந்து வருகிறார், நம்மை விட ஒருவர் புகழில் சிறந்து விளங்குகிறார், நம்மை விட பணியில் ஒருவர் உயர்ந்து வருகிறார், நம்மை விட அழகில் ஒருவர் சிறந்திருக்கிறார். இப்படி பல நிலைகளில் நாம் ஒருவரை பார்க்கிற போது காரணமே இல்லாமல் நம்முடைய நாவும் நம்முடைய வாயும் அவரை குற்றம் சொல்ல தூண்டும், அவரை சபிக்கத்தானாக தொடங்கும். ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுரு இயேசுவினுடைய சிறந்த சீடர். பேதுருவுக்கு இயேசு ஒன்றையும் செய்யவில்லை. 3 ஆண்டு காலம் இயேசுவோடு உண்டு உறங்கி உறவாடி இருந்த பேதுரு காரணமே இல்லாமல் இயேசுவை உனக்கு தெரியுமா என்று கேட்டவுடன், இவரை எனக்கு தெரியாது என்று இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு தான் இருக்கு. காரணமில்லாமல் இயேசுவையே சபிக்கவும், அவரை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் பேதுரு. திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முதல் சீடர் அவராகத்தான் இருக்க முடியும். அவர்தான் வயதில் பெரியவர், ஞானமானவர், துடுக்கானவர், எல்லா சீடர்களை காட்டிலும் துடிப்புடன் செயல்படுவர் என்றெல்லாம் நிறைய அவரை பற்றி சொல்லுகிறார்கள். இன்னும் கேட்டால், இயேசு மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற போது பலர் பலவிதமாக சொல்லுவார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற போது முதல்ல வாயை திறக்கிறவர் பேதுரு தான். என்ன சொல்லுவார்? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் சொன்னவர் எந்த காரணமும் இல்லாமல் இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார். ஒருத்தவங்க கேட்குறாங்க, எனக்கு தெரியாது சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்படியானால் நாமும் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நம்மை விட ஒருவர் ஒரு படி மேலே போகின்ற போது காரணமே இல்லாமல் அவரை சபிக்கவும் அவரை பற்றி குற்றம் சொல்லவும் நாம் துணிந்து விடுகிறோம். அது பாவம், அது பாவம். ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான்
செய்திக்கு உள்ளாக செல்ல விரும்புகிறேன். இப்படி காரணம் இல்லாமல் சபிப்பது நம்முடைய பார்வைக்கு அது சரியானது போல தோன்றும். ஆனால் கடவுளுடைய பார்வைக்கு அது தவறானது, அது பாவம். இங்கே பிலேயாம் இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக செல்லுகிறார். ஆனால் இங்கே திருவாக்கியம் இப்படி இருக்கிறது. 22ஆம் அத்தியாயம் 32ஆம் வாக்கியம், ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய்? இதோ நான் உனக்கு எதிராக வந்திருக்கிறேன், ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. இஸ்ரேல் மக்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவர்களை சபிப்பதற்காக கூலி அமர்த்தி இவரை அழைக்கின்ற போது இவரும் செல்லுகிறார். இவர் செல்லுகிற போதுதான் இவருடைய பாவத்தை இறை தூதர் உணர்த்துகிறார். என் பார்வையில் உன் வழி தவறானது. இறைவனுடைய பார்வையில் அது தவறு. நாம் வேண்டுமானால் எண்ணிக்கொள்ளலாம், என்னை விட அவன் இதிலெல்லாம் கம்மி, அதிலெல்லாம் கம்மி, அவன் எப்படி மேலே முன்னுக்கு வரலாம், அதனால தான் நான் ஏதோ வாய் தவறி அந்த மாதிரி நான் பேசிட்டேன், இந்த மாதிரி அவரை சபிச்சிட்டேன். நம்முடைய பார்வைக்கு அது சரியாக இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பார்வைக்கு அது தவறானது. காரணம் இல்லாமல் நாம் பிறரை சபித்தால் அது இறைவனுடைய பார்வையில் தவறானது. ஆகவே அது பாவம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய நாவுக்கு ஒரு பூட்டு, வாய்க்கு ஒரு பூட்டு ஒன்று போட வேண்டும். நாம் இறைச்சி சாப்பிடுவதை கட்டுப்படுத்துகிறோம் இல்லையா? நம்முடைய அழகை நாம் கட்டுப்படுத்துகிறோம். குறிப்பாக பெண்கள் பூ வைக்கிறது இல்லை, அலங்காரம் பண்ணுறதில்லை, அந்த மாதிரி. ஆனால் நாம் எதை கட்டுப்படுத்த வேண்டுமோ அதை கட்டுப்படுத்த இந்த தவக்காலத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் குறித்தும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் பிறரை சபித்து விடக்கூடாது, அது பாவம். அது இறைவனுடைய பார்வையில் தவறானது. ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது அரசர் அப்சலோம் துரத்தி கொண்டு வருகிற போது இரவோடு இரவாக அந்த அரண்மனையை விட்டு அவர் புறப்பட்டு யோர்தானை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். இல்லாவிட்டால் அப்சலோம் வருகின்ற வேகத்திற்கு அவரோடு இருக்கின்ற ஆட்களுக்கு தாவீதை கொலை செய்து விடுவார். இப்படி இருக்கிற தருணத்தில் வயது சென்ற காலம், அவசர அவசரமாக புறப்பட்டு போகிற போது அங்கே சிமேயு என்கின்ற ஒரு மனிதர் ஒருவர் வருவார். அவருக்கும் தாவீதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாவீது அவரை ஒன்றும் தவறாக நடத்தவில்லை. ஆனால் சிமேயு காரணமில்லாமல் தாவீதை சபித்து கொண்டு வருவார். அப்போ பக்கத்தில் இருக்கிற அவருடைய படை தளபதி யோவாபு சொல்லுவார், ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, அவரை காலி பண்ணிடுறேன்னு சொல்லுவார். அப்போ தாவீது சொல்லுவார், ஏப்பா கடவுள் அவர் அனுமதிச்சிருக்காருன்னா விட்டுருப்பா, அவருடைய தீங்கில் அவர் செல்லுகிறார், நீ ஏன் அவரை கொன்று பாவத்தை நம்மீது சுமத்துகிறாய் என்று சொல்லுவார். இப்படி காரணமே இல்லாமல் நாமும் பல நேரங்களில் தவறுகளை செய்து விடுவோம். அதிலிருந்து விலகி இருக்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ரைட். 2வது குறிப்பு, காரணம் இல்லாமல் சபிப்பது நாம் நம்முடைய பார்வையை இழப்பதாகும். இங்கே இந்த பகுதியை படிக்கிற போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கழுதையில் சேணம் பூட்டி பிலேயாம் ஏறி செல்லுகிறார்.
உருவிய பட்டயத்தோடு இறை தூதுவர் நிற்கிறார் என்று சொன்ன உடனே கழுதை எங்கே போகுது? தடவை வயலுக்கு போகுது. இவர் பாதையிலிருந்து ஏன் விலகி போறன்னு கழுதையை அடிக்கிறார். பார்வை தெரியவில்லையா, பாதை தெரியவில்லையா, ஏன் அப்படின்னு அடிக்கிறார். உடனே அது திருப்பி வருது, போய்கிட்டே இருக்கார். இந்த கழுதை சரி நம்ம குறுகிய சந்தில் போகலான்னு குறுகிய சந்தில் போகுது. அங்கே பார்த்தா அங்கேயும் உருவின பட்டயத்தோடு இறை தூதர் வந்து நிற்கிறார். உடனே அது செவுத்து ஓரமாக போகுது. அப்போ பிலேயாமுடைய கால்கள் தேய்கிறது, செவுற்றில் உராய்கிறது. உடனே இவருக்கு கோபம் வருது. பார்வை தெரியவில்லையா, பாதை தெரியவில்லையா அப்படின்னு அடிக்கிறார். 3வது தடவை சரி இறை தூதர் வராத ஒரு முட்டு சந்து வழியாக போயிடலான்னு போகுது. அந்த முட்டு சந்தில் இறை தூதர் நிற்கிறார். இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அது அப்படியே படுக்குது. பிலேயாம் அதனை அடிக்கிறார். அடிக்கும் போது ஏன் என்ன அடிச்சேன்னு கேட்குது. பாதையில் போக வேண்டியதானே, கண்ணு தெரிலன்றாரு. அதுக்கப்புறமா தான் சாமி பிலேயாமின் கண்களை திறக்கிறார். 31ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் பிலேயாமின் கண்களை திறக்கிறார். ஒரு விலங்கினத்திற்கு இறை தூதர் நிற்கிறார் என்கின்ற பார்வை இருக்கிறது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு, இறை அடியவருக்கு இறை தூதருடைய நிற்பதை பார்க்க முடியாமல் போய் விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரை சபிப்பதிலும் பிறரை சாட்டுவதிலும் இருக்கின்ற எண்ணம் நம்முடைய பாதையை மறைக்க செய்யும், நம்முடைய கண்களை மூடிவிடும். அதுதான் இங்க. இது மட்டும் இல்லை, பிலேயாமுக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு கூலி கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். வெள்ளி பொண்ணு எல்லாம் அந்த சேனாதிபதிகள் பாலாக்கிடம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவருக்கு இப்போ மனது எல்லாம் அதில் இருக்கு. அவனை இந்த இஸ்ரேல் மக்களை போய் சபித்து விட்டால் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று தன்னுடைய பார்வை முழுவதும் அந்த பொருட்கள் மீதும் இஸ்ரேலை சபிப்பதிலும் தான் இருக்கிறதே தவிர இறை தூதரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ, நான் சரியான பாதையில் செல்லுகிறேனா என்கின்ற எண்ணமோ அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. இல்லையா? கழுதை பாதையில் செல்லவில்லை என்று அடிக்கிறார். ஆனால் கழுதை அவருக்கு உணர்த்துகிறது, நீர் சரியான பாதையில் செல்லவில்லை. பாருங்க, சில தடவை மனிதருக்கு தெரியாது கூட மிருகினத்திற்கு தெரிகிறது. உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். 24 26 26 சுனாமி வந்தது. அப்போது நாங்கள் அங்கே சென்றபோது அங்கே கடற்கரையில் இருந்த அந்த மீனவ மக்கள் எல்லாம் சொல்லுவது, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காக்காங்கெல்லாம் அப்படியே வானத்தை சுற்றி 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 இந்த இடத்துல கத்திட்டு இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்தது. எப்பவுமே கருவாடு காயப்படும், அது காயப்படும், ஏதோ காக்காங்க சுத்தம். நாங்கள் அதை கவனிக்கலை. 1 மணி நேரத்திற்கு முன்னால் நாய்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டில் இருந்து கட்டி போட்டிருந்த நாய் கூட அறுத்துக்குன்னு நேராக ரோட்டுக்கு போய் நின்று பயங்கரமாக கத்தி நின்றுது. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள சுனாமி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சுன்னாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன்? பல நேரங்களில் மிருக இனங்களுக்கு பார்வை இருக்கிறது, மனிதர்களுக்கு பார்வை இல்லாமல் போய்விடுகிறது. தாங்கள் செல்ல வேண்டிய பாதை எது என்று தெரியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் பிறரை காரணம் இல்லாமல் சபிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கழுதைக்கு தெரிகிறது பாதை, ஆனால் தீர்க்கதரிசிக்கு பார்வை தெரியவில்லை, பாதையும் தெரியவில்லை.
இந்த கழுதை தான் அவருக்கு உணர்த்துகிறது, நான் பாதையை விட்டு விலகி போகிறேன் என்று உமக்கு தெரிகிறது, ஆனால் நீர் பாதையை விட்டு விலகி போகிறீர் என்பது உமக்கு தெரியவில்லையே. பிறரை சபிக்க நாம் முற்படுகிற போது இறைச்சாயலை நாம் குற்றப்படுத்துகிறோம் என்பது பொருள். அதனால தான் அதை பாவம்னு சொல்கிறோம். எல்லோரும் இறைச்சாயலில் இருக்கிறார்கள். அப்படி இறைச்சாயலில் இருக்கிற போது ஒருவரை காரணம் இல்லாமல் நாம் சபிக்கிற போது அந்த இறை சாயலை நாம் குற்றப்படுத்துகிறோம், இறைச்சாயலை நாம் அவமானப்படுத்துகிறோம், இறைச்சாயலை நாம் இழிவாக நடத்துகிறோம் என்பது பொருள். ஆகவேதான் இது பாவம். நமக்கு பார்வை நல்லா தெரியணும்னா திருமறை வார்த்தைகளை படித்தால் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். காரணம் இல்லாமல் பிறரை சபிப்பது பாவம். ஏனென்றால் நாம் நம்முடைய பார்வையை இழந்து போவோம், சரியான பாதையில் செல்ல மாட்டோம், இறைச்சாயலை நாம் இழிவுபடுத்துகிறோம். ஆகவே அது பாவம். மூன்றாவதாக, காரணம் இல்லாமல் சபிப்பது இறை திட்டத்திற்கு எதிராக நம்மை தூண்டிவிடும். இறை திட்டம் என்ன? இஸ்ரேல் மக்கள் இந்த பாலை நிலத்தில் பயணம் செய்து அவர்களை கானான் நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் இறை திட்டம். ஆனால் இந்த இறை திட்டத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வண்ணமாக இந்த பாலாகு பிழையாமை கூலி அமர்த்தி இந்த மக்களை சபித்து விடு என்று சொல்லுகிறார். பிழையாம் இஸ்ரேல் மக்களை சபிக்க செல்வது மட்டுமல்ல, இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராகவே அவர் செயல்படுகிறார். 23ஆம் அத்தியாயம் 8-9 பாருங்கள். அவர் கண்ணு திறந்துட்டதுக்கு அப்புறமா பேசுறார். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கிறது ஒரு மக்கள் கூட்டம், இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரேலின் கால்பங்கை கணக்கிடவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனோ என முடிவும் அவர் போன்று இருப்பதாக, என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. இது அவர் கண் திறந்த உடனே அவர் பேசுறாரு. அப்போ பாலாக் சொல்றாரு, பாருங்க, நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவருக்கு ஆசி வழங்குகிறீர், மேலும் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவரின் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார். தடவை இறை திட்டத்திற்கு எதிராக இவர் செய்வதற்கு முற்படுகிறார். ஆனால் கடவுள் தம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அவருடைய வாயில் தன்னுடைய வார்த்தைகளை அவர் போடுகிறார். இறை திட்டத்திற்கு எதிராக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது. அப்படியானால் நாம் காரணம் இல்லாமல் யாரையும் சபிக்கக்கூடாது. நீங்கள் பின்னாடி இதுக்கப்புறம் இந்த எண்ணாகமத்தில் இருக்கிற பின்பகுதிகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கிற போது மோவாபுக்கும் இவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கும் போர் வரும். அந்த போரில் இந்த பிலேயாம் கொல்லப்படுவார். ஏன்னா பின்னாடி நற்செய்தி பகுதிகளில் இல்லை, திருமடல் பகுதிகளில், நிருப பகுதிகளில் பவுலடிகளார் சொல்லுவார், பிலேயாம் அந்த மோவாபிய மக்களோடு இறந்து போனார், ஏனென்றால் அவர் பாவம் செய்தார் அப்படின்னு இருக்கு திருமுறை வாக்கியம். இந்த தவக்காலத்தில் திருமுறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யாக்கோபு 3:9-10 படியுங்கள். யாக்கோபு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வர முடியுமா அப்படின்னு யாக்கோபு ரொம்ப அழகாக கேட்பார். யாக்கோபு வந்து இஸ் எ ப்ராக்டிக்கல் டிசைபிள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வர முடியுமா? வழிபாடு பண்ணுறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் எல்லாம் சொல்கிறோம். முடிச்சுட்டு இன்னொருத்தரை பற்றி பேசிக்கின்னு அவன் நாசமாயிடுவான்டா அவன் அப்படின்னு சொல்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து எப்படி வரும்? ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை தரும், அதிலிருந்து எப்படி கெட்ட கனிகள் வரும்? ஒரு நல்ல ஊற்று நல்ல நீரை தரும், அதிலிருந்து எப்படி கெட்ட நீர் வரும்? நம்முடைய நாவு இறைவரை மட்டும் துதிக்க பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த தவக்காலம் அதற்கான காலம். பிறரை சபித்தல் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இயேசுதான் நமக்கு உரைகள். எதை இருந்தாலும் அதில் அவர் அதோட தான் உரசி பார்க்கணும். தங்கம் நல்லதா கெட்டதான்றது அந்த உரைக்கல்லில் உரசி பார்த்தால் தெரியும். அதுதான் இயேசு. இயேசு எவரையும் சபித்தது போல் தெரியவில்லை. எல்லோரையும் வாழ்த்தினார், ஆசீர்வதித்தார். அதுதான் அவருடைய ஆன்மீகம். இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது எவரையும் சபிக்காமல் எல்லோரையும் சத்தியத்தின் பாதையில் நடத்தினார். நம்முடைய நாவு பேசுகிறது, நம்முடைய வாய் திறக்கிறது என்றால் அது சத்தியம் பேச இருக்க வேண்டுமே தவிர பிறரை சபிக்க அல்ல. இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய நாவை எதற்கு பயிற்சி செய்கிறோம்? துதித்தலுக்கா சபித்தலுக்கா? சத்தியம் பேசவா சபித்து பேசவா? இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.